ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் SPR வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேரளாவின் முன்னாரில் அமைந்துள்ள அழகிய எரவிகுளம் தேசிய பூங்காவிற்கு பயணம் செய்ய இருக்கிறோம். பசுமை நிறைந்த மலைகள், அரிய நீலகிரி தார், கண்கவர் இயற்கை காட்சிகள் மற்றும் மனதை கவரும் சூழலை இந்த வீடியோவில் காணப்போகிறோம். இயற்கை ஆர்வலர்களுக்கும் பயணத்தை விரும்புபவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் இது போன்ற அருமையான பயண வீடியோக்களை காண SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க நண்பர்களே, எரவிகுளம் தேசிய பூங்காவின் அற்புதமான உலகிற்குள் பயணத்தை தொடங்கலாம். கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் நீலகிரி வரையாடுகள், அரிய நீலக்குறிஞ்சி மலர்கள் மற்றும் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமான ஆனைமுடி ஆகியவற்றின் தாயகமாகும். கேரளாவின் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் பறந்து விரிந்துள்ள கண்ணன் தேவன் மலைகளின் உச்சியில் அன்னை இயற்கையின் அன்பான அரவணைப்பின் செழிப்பான பசுமைக்கு மத்தியில் ஒரு அமைதியான இடம் அமைந்துள்ளது. இயற்கையில் மறைந்திருக்கும் அழகுகளை ரசிப்பவர்களை வனவிலங்குகளின் உண்மையான மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள இது அழைக்கிறது. இந்த இடம் இரவிக்குளம் தேசிய பூங்கா என்ற பெயரை பெற்றுள்ளது. இது இயற்கை ஆர்வலர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரங்களின் ஒரு பகுதியான இரவிக்குளம் தேசிய பூங்கா தன்னை தங்கள் தாயகமாக கருதும் ஏராளமான நீலகிரி வரையாடுகளுக்கு எப்போதுமே ஒரு சரணாலயமாக விளங்கி வருவதால் இது தொலைதூரம் வரை அறியப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் மூணாறிலிருந்து வரும் வழியில் இந்த இடத்திற்கு அடிக்கடி வருகை தருகின்றனர். வேறு எங்கும் காண கிடைக்காத எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கு துள்ளி திரியும் கம்பீரமான நீலகிரி வரையாடுகளை காணும் ஆவலில் மக்கள் இரவிக்குளம் தேசிய பூங்காவை நோக்கி செல்கின்றனர். ஆனால் இயற்கை அன்னை தன் கைவண்ணத்தை காட்டும் இத்தகைய அழகிய இடத்தில் அது மட்டுமே ஒரே ஈர்ப்பு அல்ல. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் நீலக்குறிஞ்சி பூக்களின் அற்புத காட்சியை இந்த இடத்தில் கண்டு ரசிக்கலாம். இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களால் மூணாறு மலைகளை போர்வையாக போர்த்தி பூக்கள் மலர்ந்து காடுகளுக்குள் காட்சியளிக்கும்போது அது உண்மையிலேயே வேறு ஒரு உலகத்தை போல தோன்றுகிறது. இந்த மாயாஜால நிகழ்வு கடைசியாக 2018ஆம் ஆண்டில் காணப்பட்டது. அடுத்த முறை இதை காண்பதற்கான வாய்ப்பு 2030ஆம் ஆண்டில் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் மலைகளின் மண் பாதைகள் வழியே உங்களை அழைத்துச் சென்று மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரிய பல்வேறு உயிரினங்களால் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் சுற்றுப்புறத்தின் அழகில் மூழ்கி போக ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன. எரவிகுளம் தேசிய பூங்காவில்தான் தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான சிகரமான ஆனைமுடி சிகரமும் அமைந்துள்ளது. இது 2695 மீட்டர் உயரத்தில் பசுமையான பரந்த நிலப்பரப்பில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது. இதனாலேயே இது தென்னிந்தியாவின் எவரெஸ்ட் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது. எரவிகுளம் தேசிய பூங்கா 97 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் மட்டுமே காணக்கூடிய அதன் பரந்த அளவிலான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் மற்றும் அதன் முழு மகிமையுடன் காணக்கூடிய பல்வேறு அற்புத காட்சிகள் என சாகசத்தை விரும்பும் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்த இங்கு ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எதிரொலி புள்ளி இங்குள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மெய்மறந்த அழகை ரசிப்பதற்காக மட்டுமல்லாமல் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒருவர் எழுப்பும் குரல் எதிரொலிக்கும் அந்த நிகழ்வை காண்பதற்காகவும் மக்கள் இந்த இடத்தில் உற்சாகமாக கூடுகிறார்கள். லக்கம் நீர்வீழ்ச்சி இரவிக்குளம் தேசிய பூங்காவின் மைய பகுதியில் உள்ள மலைகளிலிருந்து நீர் கொட்டும் அழகிய காட்சியை லக்கம் நீர்வீழ்ச்சி வழங்குகிறது. சுற்றுலா பயணிகள் எளிதில் சென்றடையக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி மூணாறிலிருந்து மறையூர் செல்லும் சாலையின் ஓரத்தில் கம்பீரமாக நிற்கிறது. எரவிகுளம் தேசிய பூங்காவின் மலைக்காட்சிகள் இயற்கை நேசிகளை மெய்சிலிர்க்க வைக்கும் அளவிற்கு அழகாக உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த பூங்கா பசுமை போர்த்திய மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் மேகங்களை தொட்டு செல்லும் சிகரங்களால் பிரபலமானது. இங்குள்ள உயரமான மலைப்பகுதிகளில் இருந்து பார்க்கும்போது முடிவில்லாமல் பறந்து விரிந்த பசுமையான காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் மலைகளை சூழ்ந்திருக்கும் பனிமூட்டம் மற்றும் குளிர்ந்த காற்று பார்வையாளர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகிறது. மலை சிகரங்களின் மீது மெதுவாக நகரும் மேகங்கள் இயற்கை ஓவியம் போல காட்சியளிக்கின்றன. எரவிகுளம் தேசிய பூங்காவின் மலைக்காட்சிகள் புகைப்படக் கலைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு அற்புதமான இயற்கை அதிசயமாகும். ராஜமலை பகுதி இரவிக்குளம் தேசிய பூங்கா பிரிக்கப்பட்டுள்ள 3 பகுதிகளில் நீலகிரி வரையாடுகளை காணக்கூடிய ஒரே பகுதி இதுதான். கடந்த காலத்தில் அழிவின் விளிம்பில் இருந்த அச்சுறுத்தலின் காரணமாக இந்த இடம் இந்த இனத்திற்கு ஒரு புகலிடமாக தொடர்ந்து இருப்பதையும் அவற்றுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருப்பதையும் உறுதி செய்ய பூங்கா கடுமையான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றுகிறது. நீலகிரி வரையாடுகளை காண விரும்புவோர் செல்ல இது ஒரு பாதுகாப்பான சுற்றுலா பகுதியாகும். ஆனால் மையப்பகுதி மற்றும் இடையக பகுதி போன்ற மற்ற 2 பகுதிகளுக்கும் கட்டுப்பாடுகள் உள்ளன. லக்கம் மரவீடு சோலைக்காடுகளுக்கு மத்தியில் மறைந்துள்ள லக்கம் மரவீடு ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிகளின் ஓசை மற்றும் பறவைகளின் இசைக்கு மத்தியில் ஓய்வெடுக்க விரும்பும் களைத்த பயணிகளை அழைக்கிறது. இரவிக்குளம் தேசிய பூங்காவை முழுமையாக அனுபவித்து அமைதியான இடத்தில் நிம்மதியாக உறங்குவதற்கு இது ஒரு சிறந்த இடமாகும். ட்ரெக்கிங் ட்ரெயில்ஸ் குறிஞ்சிப்பாதை 3 மணி நேர இந்த மலையேற்ற பயணம் பனிபடர்ந்த புல்வெளிகளின் ஊடாக நீலகிரி வரையாடுகள் அடிக்கடி மிதிக்கும் பாதைகளை கடந்து உங்களை அழைத்துச் செல்லும். இது காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டுமே திட்டமிடப்பட்டுள்ளது.
நீலகிரி வரையாடுகளின் குட்டி ஈனும் பருவம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மார்ச் வரையிலான மாதங்களில் இரவிக்குளம் தேசிய பூங்கா மூடப்பட்டிருக்கும். எனவே அவற்றின் நலனை கருத்தில் கொண்டு பூங்கா நிர்வாகம் சுற்றுலா பயணிகளை பார்வையிட அனுமதிப்பதில்லை. நண்பர்களே, இரவிகுளம் தேசிய பூங்காவின் அழகிய மலைக்காட்சிகள், இயற்கை வளங்கள் மற்றும் அரிய வனவிலங்குகளை இந்த வீடியோவில் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பயண மற்றும் சுற்றுலா வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். அடுத்த பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.